ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். குடியாத்தத்தில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த லோடு வாகனத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலிருந்து ஆந்திராவுக்கு தேங்காய் ஏற்றி சென்ற லோடு வாகனம் குடியாத்தம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் ஓமலூரில் ரயில்வே மேம்பாலத்தில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் இருந்து கோவைக்கு பிஸ்கட் ஏற்றி வந்த லாரி ஒன்று ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தின் மீது வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல்லில் டூ வீலர் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்லப்பன்பட்டி கிழக்கு பாலப்பட்டியைச் சேர்ந்த யோகேஷ் என்பவர் கல்லூரி மாணவர் பரத்துடன் டூ வீலரில் சென்றுள்ளார். அப்போது நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.